ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் டிஏக்கான கவுன்சிலிங் மெமோ வந்துருச்சு. யார் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம் கவுன்சிலிங் சொல்லி ஒரு லிஸ்ட் விட்டாங்க, வெளியிட்டாங்க இல்லையா, பிடிஎஃப். அந்த பிடிஎஃப்ல யாரெல்லாம் நம்பர் இருக்கோ அவங்க எல்லாம் போயிட்டு இந்த கவுன்சிலிங் மெமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான டேட்டு டைம் வந்து அதில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ குரூப் டூ குரூப் டூ முன்னாடி இன்டர்வியூ, அதே ஞாபகம் வருது. குரூப் டூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து மொரலஸ் இன்னையோட முடியுது. 22, 23 வேகன்சி கம்மி தான். சரிங்களா? முடிஞ்சிடும். 4/24 3 நாள் சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் 28ஆம் தேதியிலேருந்து குரூப் டி ஏக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. அந்த கவுன்சிலிங் மெமோ வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இது வந்து எப்படின்னா, நீங்க குரூப் டூ டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சரிங்களா? அந்த கவுன்சிலிங் இந்த பேஜ் வரும். இதுல வந்து 3வது ஆப்ஷனா இருக்கு பாருங்க, கம்பைன்ட் சர்வீஸ் 2 and 2A அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 28/7/18 வரைக்கும் உள்ள லிங்கை போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போடுற மாதிரி இருக்கும். இங்க நோட்டீஸ் ஆஃப் சிவின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டு டைம் எல்லாம் வந்துடும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதுபடி எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக ஆர்டராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, யூஜி பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லா செட்லேயும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க மேக்ஸிமம் ஜெராக்ஸ் கேட்க போகிறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு செட்டு 2 செட்டு எடுத்து உங்களோட சேஃப் ஜோனுக்காக வச்சுக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் எடுத்து வாங்க. தேவையில்லைன்றதை நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். ஏன்னா திடீர்னு ஊருக்கெல்லாம் போய் அலைய முடியாது. அப்புறம் வந்து நீங்கள் போஸ்டர் செலக்ட் பண்ணிட்டாலும் ஆர்டர் கையில் தர மாட்டாங்க. திரும்ப அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாதான் ஆர்டர் கையில் தருவாங்க. அதெல்லாம் ஒரு மென்டல் ப்ரெஷராக இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.